நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய மாளிகை, குடியரசுத் தலைவர்களுக்குன்னு டெல்லியில மாளிகை இருக்கு. அந்த மாளிகையில அவங்க சொந்தக்காரங்களை கூட அவர் சேர்க்க மாட்டார். காமராஜரை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரியேதான் அப்துல் கலாம் அவர்களும் வாழ்ந்தாங்க. அந்த வீட்டுல சொந்தக்காரங்க யாருக்கும் அவ்வளவு கிடையாது, யாரையும் சேர்க்கவும் மாட்டாங்க. அவர்களுக்கு கல்யாணம் திருமணம் எல்லாம் பண்ணிக்கல, அவர் தனியா தான் இருந்தாங்க. அந்த மாளிகையில யாரையும் சேர்க்க மாட்டாங்க. எந்த ஒரு சொந்தக்காரங்களுக்கும் நான் குடியரசுத் தலைவர், அதனால என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றதெல்லாம் கிடையாது அவருக்கு. புரியுதா? இறக்குற வரைக்குமே அப்படிதான் இருந்தாரு. நேர்மையா இருந்தாரு, சயின்டிஸ்டா இருந்தாரு, நேர்மையா இருந்தா குடியரசுத் தலைவர். அவரு எப்பயுமே சொல்லுவாரு, அவருக்கு யார ரொம்ப பிடிக்கும், யார ரொம்ப பிடிக்கும் அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய இடத்துல நிகழ்ச்சிகள் பண்ண போனாலே அங்க யாரு இருப்பாங்க, கட்சி தலைவர் இவங்களா இருக்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னிலையில தான் நடத்துவாரு எல்லாத்தையுமே. அவருக்கு அவ்வளவு பிடிக்கும், ஸ்டூடெண்ட்ஸை தான் பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவர்கிட்ட எல்லா கொஸ்டின்ஸும் பயப்படாம கேட்பாங்க. மாணவர்களை தான் அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும். ஓகேவா? இங்க நம்ம புத்தக திருவிழா இங்க நடந்தது. அவர் இறக்கறதுக்கு முன்னால கடைசியா ஒரு அட்டன் பண்றது இங்க அரியலூர்ல வந்து புத்தக திருவிழா நடந்தது. ஓகேவா? அப்பதான் வந்திருந்தாங்க, ஜூலை மாதம் வந்து இங்க புத்தக திருவிழா நடக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் எங்க போய் ஷில்லான்ற இடத்துல போயிட்டு அவருக்கு பேச்சு மயக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கும் போதே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பூச்சி திணறல் ஏற்பட்டு என்ன ஆயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. இந்தியா மட்டும் கிடையாது, உலகமே அவருக்காக இரங்கல் தெரிவிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு தலைவராக, குடியரசுத் தலைவரா யார் இருந்தா, அப்துல் கலாம் அவர்கள் இருந்தாங்க. அவருடைய இறப்பை மட்டும் எத்தனை நாள் அனுசரிச்சாங்க, 3 நாள் கவர்மெண்ட் லீவ் விட்டு, ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் லீவ் விட்டு 3 நாள் அனுசரிச்சாங்க. ஓகேவா? மாணவர்களும் அந்த அளவுக்கு பிடிக்கும், மாணவர்களை தான் ரொம்ப விரும்புவார் அவர். கொஸ்டின்ஸ் எது வேணாலும் கேட்கலாம் அவர்கிட்ட, எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? இவரை நீங்க மறக்கவே கூடாது. காமராஜர் எப்படி நம்ம மறக்காம இருக்கோமோ அது மாதிரி என்ன பண்ணணும், அப்துல் கலாம் அவர்களையும் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. நீங்க போய் சாதாரணமா அவர்கிட்ட ஒரு சாதாரணமா போய் கொஸ்டின் கேட்டா கூட உங்களை வந்து அந்த அளவுக்கு நேசிச்சு ஆன்சர் பண்ணுவாரு. எல்லா குழந்தைகளையும் பிடிக்கும். 2020 இந்தியா வளர்ச்சி நாடாக ஆகணும் அப்படின்னு பாடுபட்டார். நம்மளுடைய பிறப்பு ஒரு நிகழ்வாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே அவருடைய இறப்பு ஒரு சரித்திரமா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வாழ்ந்தாரு. நாடே அழுதுச்சு அவருக்காக. அழுவாதவங்க யாருமே கிடையாது. அப்துல் கலாம் ஐயாவுக்காக அழுவாதவங்க யாருமே கிடையாது, எல்லாருமே அழுதாங்க. ஓகேவா?